தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு நம்முடைய எரிதணல் வலையொலி மூலம் எதை பேசப் போகிறோம் என்று சொன்னால், எவரும் பெரிதாக பேசவில்லை. ஆனால் இன்றைக்கு நாம் உங்களோடு தாய் தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்ற செய்தி மிகப்பெரிய பேசு பொருளாகி இருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், ஏறக்குறைய ஒரு 30 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு வரலாற்று திருப்பு முனையாக ஒரே ஒரு இலக்கு, சமூக நீதி கோட்பாடு. அந்த அடிப்படையிலே ஒரு வரலாற்று திருப்பு முனையை ஏற்படுத்தியிருக்கிறார் ஒரு தலைவர். யார் அந்த தலைவர் என்று சொன்னால், அதுதான் நம்முடைய தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர், அன்பு தம்பி, ஆற்றல் மறவர் தி. வேல்முருகன் சொன்னதை போல, புலிக்கு பிறந்தது பூனையாகுமா என்று அவர் சொல்லலை. ஆனால் சமூக நீதி கோட்பாட்டின் புலிக்கு பிறந்த அந்த குட்டி புலி தந்தை புலியை விட கூடுதலான பாச்சத்து. நம்முடைய மதிப்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய மருத்துவர் ரா. அன்புமணி அவர்கள் நாடாளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர். ஏனென்று சொன்னால், ஏறக்குறைய 35 ஆண்டுகளுக்கு முன்பு ஐயா பழநெடுமாறன் போன்ற தலைவர்கள் ஒரு பொது குறிக்கோளின் அடிப்படையிலே அனைத்து கட்சி கூட்டத்தை, அரசு கூட்ட வேண்டிய கூட்டத்தை அரசுக்கு முன்னோடியாக இவர்களே கூட்டி சில தீர்மானங்களை நிறைவேற்றி, இன்னும் சொல்ல வேண்டுமானால் ஆளுங்கட்சியையும் அதில் உள்ளடக்கி அரசுக்கு வலியுறுத்துவார்கள். அப்படி இன்றைக்கு ஒரு பேசு பொருளாக இருக்கக்கூடிய நம்முடைய காவிரி ஆற்று நீர் உரிமை, அந்த உரிமைக்கு இன்றைக்கு வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு பங்கம், கேடு, கர்நாடக முதலமைச்சராக இன்றைக்கு பதவி ஏற்றிருக்கக்கூடிய சிவக்குமார் எடுத்திருக்கக்கூடிய நிலைப்பாடு, மேகதாது என்கின்ற இடத்திலே ஒரு அணையை கட்டுவது, 9000 கோடி செலவு செய்து 63 TMC என்று சொல்கிறார்கள். ஆனால் கிட்டத்தட்ட 80 TMC கொள்ளளவு கொண்ட ஒரு அணையை கட்டுகிற அந்த சிக்கலுக்கு 1982 தலைவர் நெடுமாறன் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தீர்மானத்தை போட்டு, பிறகு மக்கள் திலகம் மாக்கோரா அன்றைய முதலமைச்சருடைய கவனத்தை ஈர்த்து சட்டப்பேரவையிலே தனிநபர் தீர்மானம் கொண்டு வந்து, ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் சேர்ந்து ஒரு மனதமாக தீர்மானம் நிறைவேற்றியதை போல நீண்ட இடைவேளைக்கு பிறகு இன்றைக்கு நம்முடைய மதிப்பிற்குரிய மருத்துவர் அன்புமணி அவர்கள், நம்முடைய தமிழ் இன போராளி, சமூக நீதி, சமநீதி காவலர், இந்த நாட்டின் உண்மையான புரட்சி தலைவர் என்றால் அது தமிழின போராளி மருத்துவர் ஐயா அவர்கள் தான். ஆனால் நம்முடைய மதிப்பிற்குரிய இந்திய ஒன்றியத்தின் முன்னாள் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தந்தை எடுத்து வைத்த அடியில் ஒரு அடி கூட பின்வாங்காமல் இன்றைக்கு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு கூட்டம் என்று சொன்னேன். ஆளுங்கட்சியும் வந்திருக்கிறது, ஆண்ட கட்சியும் வந்திருக்கிறது, எதிர்கட்சியும் வந்திருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டுமானால் எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும், அனைத்து சமுதாய அமைப்புகளும் இதைத்தான் ஐயா கிட்ட சொன்னேன். ஐயா 2011 திவ்யா இளவரசன் காதல் விவகாரம் சூடுபிடித்திருந்த நேரத்திலே, பேசுபொருளாக இருந்த நேரத்திலே, இளவரசன் தண்டவாளத்திலே மாண்டும் கிடந்த அந்த சூழ்நிலையிலே, அங்கே நாயக்கன் கொட்டாய் போன்ற கொட்டாய்கள் அடித்து ஒதுக்கப்பட்ட நிலையிலே ஐயா அவர்கள் முடிவெடுத்து, அது இந்த தலைவர் தான் நம்முடைய கோகா மணி அவர்களுடைய ஏற்பாட்டில் அனைத்து சமுதாய கூட்டமைப்பு என்றார். நான் ஐயாட்ட அப்பவே கேட்டேன், ஐயா இதே அனைத்து சமுதாய கூட்டமைப்பை திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஐயா கலைஞர் அவர்கள் கூட்டியிருந்தார். பட்டியல் பிரிவை சார்ந்த ஒப்புக்கு சப்பானியா யாரையாவது 2 பேர் அதில் சேர்த்துருவாரு. நீங்கள் அனைத்து சமுதாயம் என்று தலைப்பு போட்டுவிட்டு பெயரை சூட்டிவிட்டு பட்டியல் பிரிவினர் அல்லாதவர்கள்
மற்றவர்களை சேர்த்தால் என்ன நியாயம்? இது இப்படி அனைத்து சமுதாயம், அப்படி என்னால் பெயரை மாற்றுங்கள், பட்டியல் பிரிவு சமுதாயம் இல்லாத அனைத்து சமுதாயம் என்று சொன்னேன். ஐயா கேட்கல. அன்றைக்கு விழுந்ததுதான் இன்றைய வரைக்கும் எழுந்திருக்க முடியல, அது வேற. ஆனால் இன்றைக்கு நம்முடைய மதிப்பிற்குரிய மருத்துவர் அன்புமணி அவர்கள் ஆளுகின்ற தமிழக வெற்றி கழக படிநிகராளியை அழைத்திருக்கிறார். அப்படியானால் மாண்புமிகு முதலமைச்சரோடு அவர் பேசாமலா? மாண்புமிகு முதலமைச்சர் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவருடைய ஒப்புதலை பெறாமலா அந்த கட்சியை சார்ந்த படிநிகராளி இந்த கூட்டத்தில் பங்கெடுத்திருக்க முடியும்? இருக்காது. உறுதியாக மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வாழ்த்து வழி அனுப்பி வச்சிருப்பார். அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் அமைச்சர்கள், காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், அதே போல வாழ்வுரிமை கட்சி தலைவர் அன்பு தம்பி வேல்முருகனோடு கைகோர்த்து, இன்னும் சொல்ல வேண்டுமேனால் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே அண்ணன் ஜான் பாண்டியன், அதைவிட பெரிய சிறப்பு என்னவென்று சொன்னால், சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டாம் என்கின்ற நிலைப்பாடு எடுத்திருந்த புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் மருத்துவர் கிருஷ்ணசாமி ஒப்புதலோடு நம்முடைய தம்பி சங்கர் குரு அதிலே கலந்து கொண்டிருக்கிறார். இப்படி எத்தனையோ பேரை நாம் சொல்லலாம். எல்லா கட்சிகளையும் வரிசைப்படுத்தினேன், எல்லா தலைவரையும் சொன்னேன். ஆனால் ஒன்றை விட்டுவிட்டேன். எந்த கட்சி எது, எந்த தலைமை எது? அதுதான் நாம் தமிழர் கட்சி. தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழன் சீமான் அவரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தன்னுடைய கட்சியின் படிநகராளியாக நம்முடைய அன்பு தம்பி இயக்குனர் சோழர் களஞ்சிக்கு அனுப்பியிருக்கிறார். வரவேற்கிறோம். இப்படி அனைத்து கட்சிகளையும் சேர்த்து புரட்சி தமிழகம் நம்முடைய ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் பங்கெடுத்திருக்கிறார். அதே போல நம்முடைய தம்பிகள் பல பேர், பேரை சொன்னா சொல்லிக்கொண்டே போகலாம். குறிப்பாக தமிழக வெற்றி கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் கட்சி, தமிழக வாழ்வுரிமை கட்சி, புதிய தமிழகம், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், இப்படி எல்லா கட்சிகளுமே, பாரதிய ஜனதா கட்சி, ஒன்றியத்தில் ஆளுங்கட்சி, எல்லா கட்சிகளையும் ஒன்று கூட்டி சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழகத்தில் நடத்த வேண்டும். பீகாரிலே நிறைவேறி இருக்கிறது, கர்நாடகத்தில் நிறைவேறி இருக்கிறது, ஒரிசாவிலே நிறைவேறி இருக்கிறது, ஆந்திரா போன்ற மாநிலங்களிலே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ஏன் தமிழகம் தயங்குகிறது? அதன் ஊடாக சொன்னார் நம்முடைய மதிப்பிற்குரிய அன்புமணி அவர்கள் சொன்னார், வருகிற சட்டப்பேரவையிலே முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார்கள் என்ற நம்பிக்கையை விதைத்தார். இப்படி இன்றைக்கு சமூக நீதிக்கு 69 விழுக்காடு 17/11/1993 நம்முடைய திராவிட கழக தலைவர் ஐயா கி வீரமணி அவர்கள் அறிக்கை கொடுத்தார். அதை ஏற்றுக்கொண்ட அம்மையார் ஜெயலலிதா 26/11/1993 அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி திராவிடர் கழக தலைவர் ஐயா கி வீரமணி அவர்கள் கொடுத்த அந்த சட்ட திருத்தத்தை நிறைவேற்றி அனைத்து கட்சி தலைவர்களோடு டெல்லிக்கு பயணித்து குடியரசுத் தலைவர் கையெழுத்தை பெற்று வந்த பெருமை. அதனாலதான் ஐயா வீரமணி அவர்களே அம்மையார் ஜெயலலிதாவுக்கு அன்றைக்கு சமூக வீராங்கனை என்கின்ற பட்டத்தை கொடுத்தார். அதுபோல இன்றைக்கு நீண்ட இடைவேளைக்கு பிறகு ஒரு நல்ல அரசியல், தமிழ் மக்கள் நலன் சார்ந்த அரசியல், சமூக நீதி கோட்பாட்டின் அடிப்படையிலான அரசியல், அனைத்து கட்சிகளையும் அரவணைத்து அவருடைய கருத்துக்களை உள்வாங்கி அதை அரசுக்கு ஒரே தீர்மானமாக நிறைவேற்றி அதை அரசுக்கு வலியுறுத்தக்கூடிய வகையிலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும். ஏற்கனவே கடந்த ஆண்டு நம்முடைய தமிழக வெற்றி கழகம் அதற்காகவே ஒரு ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு முழுவதும் முன்னெடுத்த பதிவுகள் எல்லாம் உண்டு. அந்த அடிப்படையிலே இன்றைக்கு புதிதாக ஆட்சி கட்டிலே அமர்ந்து கடந்த 5 ஆண்டு கால ஆட்சிகள் மட்டுமல்ல, கடந்த 59 ஆண்டு கால திராவிட அமைப்புகளின் ஆட்சி காலத்தில் என்ன நடந்தது என்பதை ஆய்வு செய்வதற்கே 2 மாதமாகும்.
இன்னும் ஒரு மாதம் நிறைவாகவில்லை. அந்த சூழ்நிலையில் ஒரு உன்னதமான சமூக நீதி கோட்பாட்டின் அடிப்படையில் நம்முடைய மதிப்பிற்குரிய அன்புமணி அவர்கள் மிகச் சிறந்த, எல்லோராலும் வரவேற்க தகுந்த, எல்லோராலும் பாராட்ட தகுந்த ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை ஆளுங்கட்சியும் உள்ளடக்கி, ஆண்ட கட்சியும் உள்ளடக்கி, எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியும் அழைத்து, பாரதிய ஜனதா கட்சியும் அதில் இணைத்து, நீண்ட காலமாக இடைவேளை விட்டு போன தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகனை அதில் பேச வைத்து, இடஒதுக்கீடு வேண்டாம் என்கின்ற நிலைப்பாடோடு இருந்த மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்கள் தலைமையிலான புதிய தமிழகத்தையும் அழைத்து, அவருக்கு நேராக அங்கு எதிரரசியல் பண்ணக்கூடிய பல்வேறு சமுதாய அமைப்பு தலைவர்களை அழைத்து மிகச் சிறந்த முறையிலே ஒட்டுமொத்த 8 கோடி தமிழர்கள் மட்டுமல்ல, உலகெங்கும் வாழக்கூடிய தாய் தமிழ் உறவுகள் அத்தனை பேரும் வாழ்த்தக்கூடிய, பாராட்டக்கூடிய பெரும் சாதனையை, அரசியல் பேரீட்டத்தை மருத்துவர் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்றைக்கு நிகழ்த்தி இருக்கிறார்கள். நெஞ்சம் நிறைந்த, நாங்களெல்லாம் அதில் பங்கெடுக்க முடியல. ஏனென்று சொன்ன எங்கள் மேல ஒரு பார்வை இருக்கு ஐயாவுக்கு. எந்த ஐயாவுக்கு? அன்புமணி ஐயாவுக்கு. இவர்கள்லாம் அப்பாவை பின்பற்றி இருக்கக்கூடியவர். உங்களுடைய கொள்கை அப்பா கொள்கை தானே, பல நாங்கள் அப்பா ஆகையினால அதை பற்றி கவலை இல்லை. அந்த வகையிலே இன்றைய நடைமுறை அரசியலில் 40 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்முடைய தலைவர்கள் எப்படிப்பட்ட அரசியல் பண்பாடுகளை, ஒரு பொது சிக்கல் என்று வந்துவிட்டால் சமூக நீதிக்கு அல்லது தமிழ் மொழிக்கு அல்லது தமிழ்நாட்டினுடைய பிற உரிமைகளுக்கு உடனே அனைத்து கட்சி கூட்டத்தை எதிர்கட்சிகளை கூட்டக்கூடிய ஐயா கலைஞர் கூட கூட்டியிருக்கிறார், தலைவர் பலரிடமானும் கூட்டியிருக்கிறார். எப்படி மீண்டும் ஒரு பண்பட்ட அரசியலை, பக்குவப்பட்ட அரசியலை சமூக நீதி கோட்பாட்டின் அடிப்படையிலே இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்திலே 69 விழுக்காடு இடப்பங்கீட்டு உரிமைக்கு பங்கம் வருகிறது. கடந்த ஆட்சியிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 2021க்கு முன்பு நம்முடைய பச்சை தமிழன் எடப்பாடியார் வன்னியகுல தமிழ் மக்களுக்கு கொடுத்த 10.5 விழுக்காடு இடப்பங்கீடு முட்டுக்கட்டை உச்ச நீதிமன்றம். எல்லாவற்றுக்கும் தேர்வு சாதிவாரி கணக்கெடுப்பு. அதை தமிழர்கள் நாங்கள் கொடிவாரி கணக்கெடுப்போம் என்று சொல்கிறோம். அந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை எல்லோரையும் அழைத்து, இன்றைக்கு எல்லா தொலைக்காட்சியிலும் அதுதான் பேசு பொருளாக இருந்திருக்க வேண்டும். எல்லா எழுத்து ஊடகங்களிலும் செய்தித்தாள்களிலும் 8 கால செய்தி அன்புமணி ஐயா அவர்கள் கூட்டிய அனைத்து கட்சி கூட்டம் இடம்பெற்றிருக்க வேண்டும். கவனிக்கல. ஆனாலும் அன்புமணி அவர்களுடைய இந்த அரும் செயலை பாராட்டுகிறோம், வரவேற்கிறோம், போற்றுகிறோம், பின்பற்றுகிறோம். அவர் சமூக நீதிக்காக, குடிவாரி கணக்கெடுப்புக்காக எந்த போராட்டத்தை அறிவித்தாலும் அல்லது எந்த நிலைப்பாடை அறிவித்தாலும் அதற்கு தோள் கொடுத்து துணை நிற்க வேண்டியது ஒவ்வொரு தமிழனின் கடமை. விடுதலை சிறுத்தைகளும் ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள் என்பது வரவேற்க தகுந்த ஒரு செயல். திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மதிப்பிற்குரிய மு க ஸ்டாலின் அவர்கள் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு நாங்களும் ஆதரவு தருகிறோம். அவர் ஆட்சியில் எடுக்க சொல்லி தமிழின பொருள் மருத்துவரை வலியுறுத்தினார். அன்புமணியை கேட்டுக்கொண்டாங்க, எடுக்கல. ஆனால் இன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருந்து நாங்களும் ஆதரிக்கிறோம் என்கின்ற அந்த ஒத்த கருத்துக்கு தமிழ்நாட்டின் அனைத்து கட்சிகளும் வந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த பெருமைக்குரிய மாமனிதராக நம்முடைய மதிப்பிற்குரிய முன்னாள் ஒன்றிய அரசின் மக்கள் நலவாழ்வுத்துறை அமைச்சர், இந்நாள் நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர், பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்றால் பெருமைக்குரிய செயல் என்கின்ற செய்தியை தமிழ்நாட்டில் கட்சி கடந்து, சாதி கடந்து, சமயம் கடந்து, இன்னும் சொல்ல வேண்டுமானால் கடல் கடந்து வாழக்கூடிய அனைத்து தாய் தமிழ் உறவுகளும் வரவேற்க வேண்டும் என்கின்ற செய்தியை பகிர்ந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.